Hi friends, மறுபடியும் ஒரு question answers video. Regulations, புது regulations பேஸ் பண்ணி questions இதுல இருக்கு. அதுவும் கலந்து இருக்கு, பழைய questionsம் இருக்கு. இதுல இருக்க question answers கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு 50 question மாதிரி இருக்கும். First question பார்க்கலாம். Which type of domestic item is exempted from registration fee? இந்த regulations என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆல்ரெடி ஏதாவது ஒரு லெட்டர் இருக்குன்னா அது ஆர்டிகல்னு சொல்லிட்டு இருப்போம். இப்போ அது accountable item, unaccountable item அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. Which type of domestic item is exempted from registration fee? எந்த ஐட்டத்துக்கு registration fee கிடையாது அப்படின்றாங்க. ஆப்ஷன்ஸ்ல நமக்கு பார்த்தோம்னா தெரியும். Blind literature-க்கு registration fee அப்படிங்கிறது கிடையாது. அடுத்த क्वेश्चन பாருங்க. What is the delivery condition for a registered domestic item? Domestic registration ஐட்டத்தை டெலிவரி பண்றதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அட்ரஸ் ஸ்பெசிஃபைடா, அட்ரஸி ஸ்பெசிஃபைடா அப்படிங்கிறது இந்த கொஸ்டின். Delivered to addressee or authorized person against signed receipt. ரெசிப்ட்ல சைன் வாங்கிக்கிட்டு அட்ரஸி கிட்ட கொடுப்போம், இல்ல அவர் யாரையாவது ஆத்தரைஸ் பண்ணியிருந்தா அவங்க கிட்ட கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the maximum limit for sending currency notes via insured post? இன்சூர் பண்ணி அனுப்பிச்சாலுமே கரன்சி நோட்டா இருந்தா எந்த லிமிட் வரைக்கும் அனுப்பலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் இன்சூர்ட் லிமிட் ஜென்ரலா 1 lakh இருந்தாலுமே கரன்சி அனுப்பணும் அப்படின்னு சொன்னாக்கா up to 20,000 தான் நம்ம அனுப்ப முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A orders are related with A order, B order இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா RMS related. அதுல A order எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா modification in sorting list. இந்த 3 ஆர்டருமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 3 ஆர்டர் சேம் A ஆர்டர், B ஆர்டர், TB ஆர்டர்ஸ் இது எல்லாத்தையுமே இஷ்யூ பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா சூப்பரிண்டெண்டன்ட் RMS. A ஆர்டர் அப்படிங்கிறது சார்ட்டிங் லிஸ்ட்ல சேஞ்சஸ் இருக்கும். B ஆர்டர் அப்படிங்கிறது வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், அதுல சார்ட்டிங் லிஸ்ட்ல சேஞ்ச் இருக்காது. TB ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா கேம்ப் ஆர்டிகல், கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ், கேம்ப் பேக் இது சம்பந்தப்பட்டதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்யூம் 7ல வர்றது இது. Which type of items cannot be insured against damage but can be insured against loss only அப்படிங்கிறாங்க. லாஸ்க்கு மட்டும்தான் அந்த ஆர்டிகலே தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் காசு கொடுக்கணும். அதுல இருக்கிறது டேமேஜ் ஆயிட்டா நம்ம காசு கொடுக்க தேவையில்லை இன்சூர்டுக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த ஐட்டம் அப்படின்னு கேட்கறாங்க. அது ஃப்ராஜில், பெரிஷபிள் ஐட்டம், இதெல்லாம் அழுகி போற மாதிரி ஒரு பொருள் அனுப்புறாங்க. அது அந்த எத்தனை நாள் நாம டிரான்ஸ்மிட் பண்றோமோ அதுக்கு நடுவுலயே அழுகி போகுது, நாம காசு தர தேவையில்லை. உடையிற மாதிரி ஒரு பொருள் அனுப்புறாங்க, அது வழியிலேயே உடைஞ்சு போகுது, அதுக்கும் நம்ம காசு தர தேவையில்லை. ஏன்னா அதை உடையாம பேக் பண்ண வேண்டியது அவங்களோட பொறுப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who is entitled to get free proof of delivery for an insured item? Insured ஐட்டத்துக்கு free proof of delivery யார் வாங்குவா அப்படின்னு கேட்குறாங்க. சென்டர் தான். சென்டர் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரிக்கு கேஷ் கட்ட வேண்டிய இது கிடையாது இன்சூர்டா இருந்துச்சுன்னா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the maximum insurance value allowed for domestic accountable items at post offices? Maximum insurance அப்படின்னு பார்க்கும்போது 1 lakh வரைக்கும் ஒரு ஐட்டத்தை நம்ம இன்சூர் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Under which service is the amount recovered from the addressee and remitted to the sender? எந்த சர்வீஸ்ல நாம யார்கிட்ட கொண்டு போய் ஆர்டிகல் கொடுக்குறோமோ அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி சென்டர் யாரோ அவங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்னு கேட்கறாங்க. இது கேஷ் ஆன் டெலிவரி. ஆல்ரெடி விபிபி இருந்தது, அந்த விபிபி கிடையாது. அதை இப்ப கேஷ் ஆன் டெலிவரி ரீட்டைல் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின். Which of the following is charged in addition to postage for items sent via airmail service? Airmail through அனுப்பணும் அப்படின்னு சொன்னாக்கா ரெகுலரா வாங்குற அந்த போஸ்டேஜ் கூட எந்த ஃபீயை எக்ஸ்ட்ரா வாங்குவோம் அப்படின்னு கேட்கறாங்க. அது ஏர்மெயில் ஃபீ இல்ல ஏர்மெயில் சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. What can be the maximum length of an India Post parcel? இது பழசுக்கும் புதுசுக்கும் மாறி இருக்குங்க. இப்ப இந்தியா போஸ்ட் பார்சலோ இல்ல ஸ்பீட் போஸ்ட் பார்சலோ இருக்குனாக்கா அதோட லென்த் மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர் வரைக்கும் இருக்கலாம். வெப்சைட்டையும் அப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Under which condition can cash on delivery service be availed? COD சர்வீஸ் அப்படின்றது எப்போ அவைல் அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வேணும். an agreement must be signed with the post office. யார் அனுப்புறாங்களோ அவங்க பல்க் கஸ்டமரா இருந்தாலும், கான்ட்ராக்சுவல் கஸ்டமரா இருந்தாலும், ரீட்டைல் கஸ்டமராவே இருந்தாலும் ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வேணும். What is the method of providing proof of delivery? Proof of deliveryங்கிறது எந்த மெத்தட்ல தருவோம் அப்படின்னு கேட்கறாங்க. இது signed by addressee or authorized person. யாருக்கு வருதோ அவங்க கையெழுத்து போட்டு அந்த proof of deliveryங்கிறது போகும். இது சாஃப்ட் காப்பிங்கிற மாதிரிலாம் எதுவும் போகாது. அடுத்த கொஸ்டின். What are all the pre-mailing services provided by post offices? Pre-mailing services. பிசினஸ் போஸ்ட்ல வரும்.
இதுல எதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல பிரிண்டிங், கலெக்ஷன், அட்ரஸிங் அண்ட் ஃப்ராங்கிங் இது எல்லாமே பண்ணுவோம். ப்ரீ மெயிலிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு பண்ணுவோம். The other name of a convertible whole life assurance policy is PLA ல பாத்தீங்கன்னாக்கா 6 பாலிசி இருக்கு, RPLA ல 6 பாலிசி இருக்கு. எல்லாத்துக்குமே வேற வேற நேம் இருக்கு. அந்த நேம் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. கன்வெர்டபிள் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ்க்கான அதர் நேம் பாத்தீங்கன்னாக்கா சுவிதா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்தோஷ், சுரக்ஷா, சுமங்கல் இதெல்லாம் எது எதுக்கு வருங்கிறது இதுல இருக்கு பாருங்க. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மாற்றம் அப்படிங்கிறது இதுல சுரக்ஷா வரும், அதுல கிராம் சுரக்ஷா வரும். இதுல இல்லாம இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா RPLA கிராம் பிரியா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இதுல பாத்தீங்கன்னாக்கா ஜாயிண்ட் லைஃப் அஷூரன்ஸ் யுகல் சுரக்ஷா அப்படின்னு பேரு அது இருக்கும். 6 டைப் தான். PLA-லயும் 6 டைப், RPLA-லயும் 6 டைப் தான். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், மெயில் அப்ஸ்ட்ராக்ட் இஸ் டிவைடட் இன்டு டேஷ் பார்ட்ஸ். எத்தனை பார்ட்டா பிரிப்பாங்க மெயில் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. மெயில் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது 2 பார்ட்டுங்க. மெயிலுக்கு தனியா இருக்கும், பேக்ஸுக்கு தனியா இருக்கும். எத்தனை மெயில்ஸ் எவ்வளவு வந்துச்சு எவ்வளவு போச்சுங்கிறதும் டேலி ஆகணும். பேக்ஸ் எத்தனை வந்துச்சு எத்தனை பேக்ஸ் போச்சுங்கிறதும் டேலி ஆகணும். இதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த இதுக்கான நம்பர் இருக்கு, அந்த ஃபார்ம் நம்பர் இருக்கு. M42ங்கிறது டிரான்சிட் செக்ஷனுக்கு, M43 அப்படிங்கிறது மெயில் ஆஃபீஸுங்க. வால்யூம் 7 தான் இதுவுமே. For insurance of international item at a post office, the item should be one of the following. இன்சூர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அது எந்த ஆர்டிகிளா இருக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. லெட்டர் போஸ்டா, பார்சல் போஸ்டா, EMS எக்ஸ்பிரஸ் மெயில் சர்வீஸா அப்படின்னு கேட்கறாங்க. இது மூணுமே இன்சூர் பண்ண முடியும். இதை தவிர வேற எதையும் இன்சூர் பண்ண முடியாது. இன்சூர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஆர்டிகல் அப்படிங்கிறது க்ளோஸ்டு கண்டிஷன்ல இருக்கணும். ஈவன் விண்டோ இருக்கு, அந்த அட்ரஸ் மட்டும் தெரியற மாதிரி விண்டோ என்வலப் இருக்குனாக்கா அதை கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which facility is used if lot of bags to be transmitted for a distant place? Distant placeங்கிறது டெர்மினல் ஸ்டேஷனுக்கு நிறைய பேக்ஸ் இருந்தாக்கா எந்த ஃபெசிலிட்டியை நாம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கறாங்க. இது வந்து KSTBங்க. KSTB பத்தி ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. KSTBயோட சாவி அப்படிங்கிறது இன்சூர்டு கவர்ல போகும். KSTBனா என்ன, அதை யார் ஓபன் பண்ணுவா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் ரிப்பீட்டடா பாத்தீங்கன்னாக்கா தெரியும். அடுத்தது, any person residing within the ordinary beat of the postman can have all letters and other postal regularly during business hours at the window of a post office on free of charge. Name of the facility. Free of chargeல வாங்கிப்பாரு அப்படின்னு சொன்னா விண்டோ டெலிவரிங்க. அவரு லெட்டரா ஒன்னு எழுதி தந்துடணும். இதுக்குன்ட்டு தனியா ஸ்பெஷலா ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு எனக்கு வர லெட்டர்ஸ் எல்லாத்தையும் வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அப்படி சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி எதுக்காக வாங்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதை போஸ்ட்மேன் த்ரூ நம்ம டெலிவரி பண்ண மாட்டோம். போஸ்ட்மேன் அதை எடுத்துட்டு போக மாட்டாரு. இவரு அந்த பிசினஸ் ஹவர்ஸ்ல வந்து அதை எடுத்துட்டு போக வேண்டியது இவரோட டியூட்டி, வந்து வாங்கிக்கணும். எனக்கு வந்து போஸ்ட்மேன் கொண்டு வந்து தரலன்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இதுக்கு ஸ்பெஷலா ஃபீஸ் எதுவும் கிடையாது. மற்றதெல்லாம் அந்த போஸ்ட் பேக் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஃபீஸ் இருக்கு, கட்டணும். இதுக்கு ஃபீஸ் கிடையாது விண்டோ டெலிவரிக்கு. What happens to uninsured international items containing precious metals? அதாவது விலை மதிக்க முடியாத மெட்டல்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா அதை அன்இன்சூர்ட்ல அனுப்பணும்னு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. நாட் அக்செப்டட் ஃபார் டிரான்ஸ்மிஷன். அந்த மாதிரி ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ், கோல்டு இருக்கு, சில்வர் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து இன்சூர்ட்ல தான் அனுப்ப முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The items addressed to persons who are dead shall be treated as if they were. அதை எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? டிசீஸ்டு பர்சன்ஸ்னு வந்ததுனாலே அதை அன்கிளைம்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். பட் அதுல ரிமார்க் அப்படிங்கிறது டிசீஸ்டு அப்படின்னு எழுதி திருப்புவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் ஃபீ இஸ் பேயபிள் இஃப் an insured international parcel is redirected or returned? அது என்ன பண்ணணும்னா புதுசா ஒரு ஆர்டிகல் புக் பண்ணா என்ன ஃபீஸ் வாங்குவோமோ அதே மாதிரியான ஃப்ரெஷ் இன்சூரன்ஸ் ஃபீ வாங்கிட்டு தான் அதை ரீடைரக்ஷனோ இல்லை ரிட்டர்னோ நாம பண்ணுவோம். அப்படி வாங்கினாதான் அது இன்சூர்டா ரிட்டர்ன் போகும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Dash can be assigned with payment of money orders, verification of money orders paid by other postmen and enquiry of minor complaints. Minor complaints அப்படிங்கிறது வந்ததுனாலே நமக்கு கீவேர்டு தான் அது. அதுக்கு வந்து ஹெட் போஸ்ட்மேன் அப்படிங்கிறவர் தான் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹெட் போஸ்ட்மேனோட டியூட்டி என்னன்னு பாருங்க. கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வருது, நல்லா பார்த்துக்கோங்க. ஹெட் போஸ்ட்மேன் அப்படிங்கிறது எங்க இருப்பார் அப்படின்னு சொன்னாக்கா ஒண்ணுக்கு மேல போஸ்ட்மேன் இருந்தாதான் மோர் போஸ்ட்மேன் இருக்கிற ஏரியாவில் அதுல யார் சீனியரோ அவங்க வந்து ஹெட் போஸ்ட்மேனா இருப்பாங்க. அவங்களோட டியூட்டிங்கிறது கேஷை டிரான்ஸ்ஃபர் பண்றதுங்க. எஸ்ஓல இருந்து கொண்டு வர்றது, பேங்க்ல இருந்து கொண்டு வர்றது, ட்ரெஷரியில இருந்து கொண்டு வர்றது, திரும்ப கொண்டு போய் கட்டுறது, இதுக்கெல்லாம் அவரை அசைன் பண்ணிப்பாங்க. அது கூட டெலிவரி அட்டெம்ப்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ரிட்டர்ன்ட் ஆஸ் ரெஃப்யூஸ்டு அண்ட் அன்கிளைம்டு பை அதர் போஸ்ட்மேன்.
ரெகுலராகவே ஒருத்தரோட ஆர்டிகல் ரெஃப்யூஸ்டு அப்படின்னு திரும்ப வருது அப்படின்னாக்கா அதை ஒரு தடவை டெலிவரி அட்டன் பண்ணுறதுக்கு இவர் அனுப்பி விடுவாங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் போஸ்ட்மேன் ஏதாவது பண்ணுறாரா அப்படிங்கிறதுக்காக. அடுத்த டியூட்டிஸ் ஆஃப் போஸ்ட்மேன் இன் டெம்பரரி ஆப்ஷன். காலையில் டியூட்டிக்கு வந்துடுறாரு ஒரு போஸ்ட்மேன், ஏதாவது காரணத்துக்காக அவர் டெம்பரரியா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆப்ஷன்ல போறாருனாக்கா அவருக்கு பதிலாக இவரை யூஸ் பண்ணுவாங்க. அக்காம்பனி த போஸ்ட்மேன் ஹேவிங் செவரல் இன்சூர்ட் ஆர் எம்ஓ. அவங்களுக்கு லிமிட் இருக்கு, இவ்வளவுதான் இன்சூர் கொண்டு போகணும், இவ்வளவுதான் மணி ஆர்டர் கேஷ் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி போகும்போது அவர் கூட இவரும் சேர்ந்து போவாரு. அந்த லிமிட்டுக்கு வந்த பிறகு அவர் விட்டுட்டு திரும்ப வந்துருவார். நாம ஆல்ரெடி கொஸ்டின்ஸ்ல போட்டிருக்கோம். மே எம்ப்ளாய்டு ஃபார் மைனர் கம்ப்ளைண்ட்ஸ். போஸ்ட் மாஸ்டர் சொன்னார்னா இந்த மைனர் கம்ப்ளைண்ட்ஸுக்கு அவர் இது பண்ணலாம். இந்த லெட்டர் பாக்ஸ் அட்டெண்டன்ஸ் அவங்களோட டியூட்டியை டெஸ்ட் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஹெட் போஸ்ட்மேனோட டியூட்டிங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த அப்பர் லிமிட் ஆஃப் காம்பன்சேஷன் ஃபார் லாஸ்ட் ஆர் டேமேஜ்டு இன்சூர்டு இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ்? இன்சூர்டு அப்படின்னு வந்துட்டாலே எந்த அமௌண்ட்டுக்கு அவங்க இன்சூர் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம திரும்ப தருவோம். எந்த அமௌண்ட்டுக்கு இன்சூர் பண்ணணும் அப்படின்றத பார்க்கும்போது ஆக்சுவல் வேல்யூ என்னவோ அந்த ஆக்சுவல் வேல்யூக்கு தான் இன்சூர் பண்ணணும்னு ரூல் இருக்குங்க. ஸோ இன்சூர்டு வேல்யூவை மட்டும்தான் நம்ம திரும்ப தருவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் சர்ஃபேஸ் ஏர்லிஃப்ட் சர்வீஸ்? SAL அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஃபேஸ் ஏர்லிஃப்ட் சர்வீஸ். SAL அப்படின்னாக்கா என்ன கேட்டீங்கன்னாக்கா ஃபுல்லாவே ஏர் சர்சார்ஜ் கட்டணும் அப்படின்னு சொன்னாக்கா எங்கெல்லாம் பாசிபிள் இருக்கோ அங்கெல்லாம் பை ஏர் போயிடும். அந்த ஆர்டிகல் ஏர் சர்சார்ஜ்னு ஒன்று கட்டலை அப்படின்னு சொன்னாக்கா எல்லா இடத்துலையுமே சர்ஃபேஸ் ரூட்லேயே போகும். இந்த SAL பாத்தீங்கன்னாக்கா கண்ட்ரி டு கண்ட்ரி போறதுன்றது பை ஏர் போகும், வித்தின் தட் கண்ட்ரி வந்து சர்ஃபேஸ் போகுங்க. அதுதான் SAL. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which form is used for advice of delivery in international post? Advice of delivery எந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க? CN22 CN23 எல்லாம் எதுக்குன்னு தெரியும். அந்த 300 SDR இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதோட வேல்யூவை பொறுத்து அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. CN07 அப்படின்றது தான் அட்வைஸ் ஆஃப் டெலிவரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A bag used to enclose many other bags is termed as. நிறைய பேக் ஒரு பேக் உள்ள போட்டு கட்டுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பேரு TB, transit bag. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் வி கேன் ரெமிட் த்ரூ ஏ சிங்கிள் டொமஸ்டிக் மணி ஆர்டர்? ஆல்ரெடி 5000 ரூபா இருந்ததுங்க, இப்ப 10,000 ரூபா ஆயிடுச்சு. ஒரே ஃபார்ம்ல நாம 10,000 ரூபா வரைக்கும் அனுப்ப முடியும். இது வந்து நியூ ரெகுலேஷன்ஸ்ல வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Premature closure of MIS account can only be done after completion of. அந்த லாக்அப் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோங்கிறதையும் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. MIS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆஃப்டர் 1 இயர் தான் அந்த அமௌண்ட்டை திரும்ப எடுக்க முடியும். அப்படி எடுத்தாலுமே 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ள ரிட்டர்ன் எடுக்கிறோம்னாக்கா 2% டிடெக்ட் பண்ணிடுவாங்க. 3 வருஷத்துக்கு மேல 5 வருஷத்துக்குள்ள எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதுல 1% டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இதுல எல்லா அக்கௌண்ட்டுக்குமான லாக்அப் பீரியட் இருக்கு. அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுப்போங்கிறதையும் போட்டிருக்கேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் எ பர்சன் கேன் கெட் த்ரூ ரீட்டைல் மணி ஆர்டர் இன் எ மந்த்? ஒரு மாசத்துல ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் எவ்வளவு அமௌண்ட் வந்து மணி ஆர்டர் மூலமா வாங்க முடியும் அப்படின்றதுக்கு இப்ப லிமிட் கொண்டு வந்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா 25,000ங்க. இது வந்து ஒரு மாசத்துல 25,000 தான் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அனுப்ப முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த கரன்சி பீரியட் ஆஃப் மணி ஆர்டர்? மணி ஆர்டரோட கரன்சி பீரியட் அப்படிங்கன்னாக்கா எந்த மாசத்துல அந்த மணி ஆர்டரை இஷ்யூ பண்றாங்களோ அதுக்கு அடுத்த மாசத்தோட கடைசி டேட் வரைக்கும் கரன்சி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. மணி ஆர்டருக்கு தனி வீடியோ நான் போடுறேன், ஒரு 3-4 நிமிஷம் வர்ற மாதிரி. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபாலோவிங் மந்தோட லாஸ்ட் டேட்டுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஸ்பார்ஷ் இன் தீன் தயாள் ஸ்பார்ஷ் யோஜனா? ஸ்டாம்புக்கான இது காம்படிஷன். இதுல அந்த ஸ்பார்ஷ் அப்படிங்கிறதுக்கான இது என்னன்னு கேட்குறாங்க. ஸ்காலர்ஷிப் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் ஆப்டிடியூட் அண்ட் ரிசர்ச் இன் ஸ்டாம்ப்ஸ் ஆஸ் ஏ ஹாபி. இதான் அந்த ஸ்பார்ஷுக்கானது. தீன் தயாள் ஸ்பார்ஷ் யோஜனா பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2017-18 ஃபிளட்டலி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோடியூஸ் ஆகுது. இதுல சேர்ந்துக்கிற பிள்ளைங்க யார் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா 6th ல இருந்து 9th வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு லெட்டர் ரைட்டிங் மாதிரி வச்சுட்டு அதுல இருந்து இது பண்ணிட்டு கொடுப்பாங்க இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது. ஸ்பார்ஷுக்கான இதுவும் இதுல இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. For BNPL, bulk customer is defined as anyone who provides dash worth of speed post business in calendar month at a speed post booking office. ஒரே ஆபீஸ்ல ஒரு மாசத்துல ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல புக் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து பல்க் கஸ்டமரா ட்ரீட் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த BNPL ஃபெசிலிட்டி அப்படிங்கறத தருவாங்க. 10,000 ரூபாய் ஒரு கேலண்டர் மந்த்ல ஒரே ஆபீஸ்ல. அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the procedure if the payee refuses to accept the money order? ஒரு மணி ஆர்டர் அனுப்புறாங்க, அந்த பேயி யாருக்கு போகுதோ, ரெமிட்டர் அப்படிங்கிறவர் தான் அனுப்புறவரு, யாருக்கு போய் சேருதோ அவங்க தான் பேயி. அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்க? யார் அனுப்பிச்சாரோ அவங்களுக்கு தந்துருவாங்க. அந்த கமிஷனை கொடுக்க மாட்டாங்க.
500 ரூபாய் அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னாக்கா 500 ரூபாய்க்கு 25 ரூபாய் கமிஷன். அவங்க கிட்ட கொடுத்தாலும் 500 தான் கொடுப்பாங்க. அது ரிட்டர்ன் வந்து இவர்கிட்ட திரும்ப கொடுத்தாலுமே 500 தான் கொடுப்பாங்க, எக்ஸ்க்ளூடிங் கமிஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் ஆர் ஆல் த டெனாமினேஷன்ஸ் அவைலபிள் ஃபார் எ சிங்கிள் போஸ்டல் ஆர்டர் நவ்? போஸ்டல் ஆர்டர் வந்துட்டு பழசு இருந்த டெனாமினேஷன் எல்லாம் 10க்கு கீழே இருந்த எல்லா டெனாமினேஷன் எடுத்துட்டாங்க. இப்போ 10, 20, 50, 100 மட்டும்தான் இருக்குங்க. 4 டெனாமினேஷன். 10 ரூபாய்க்கு 1 ரூபா கமிஷன், 20க்கு 2 ரூபா கமிஷன், 50க்கு 5 ரூபா கமிஷன், 100 ரூபாய்க்கு 10 ரூபா கமிஷனுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. The maximum sum assured for a PLI non-medical policy will be up to. PLIல non-medical அப்படின்னா எது வரைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 5 லட்சம் வரைக்கும் non-medicalா போடலாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Misdirected item is. Misdirected item is related with. Misdirectedனா என்னது, missentனா என்ன அப்படிங்கிறாங்க. Misdirected அப்படின்னு சொன்னாக்கா incorrect destinationக்கு போறதுங்க. Incorrect destinationனை அதுல இது பண்ணிட்டு எழுதுறது. இன்கரெக்ட் சார்ட்டிங் அப்படிங்கிறது மிஸ்சென்ட்ல வந்துருங்க. இன்கரெக்ட் டெஸ்டினேஷன்னா மிஸ்டைரக்டட் அப்படின்றது புக்கிங் எண்ட்ல யாராவது ஒருத்தர் தவறுதலா ஒரு டவுனை எழுதிடுறது, அந்த டவுனுக்கு அந்த ஆர்டிகல் போயிடுறது. ஆக்சுவலா அது போக வேண்டிய இடம் வேறையா இருக்கும். ஸோ புக்கிங் எண்ட்ல நடக்கிறது தான் மிஸ்டைரக்டட். சார்ட்டிங் எண்ட்ல நடக்கிறது மிஸ்சென்ட். மிஸ்சென்ட்னா என்ன, மிஸ்டைரக்டட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு டீடைல் இருக்கு, இதுல படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். The addressee of an article is not bound to pay the amount due of it to the post office if he does not want to take delivery of it. In these circumstances, what should be the remarks of delivery staff on the article? ஒருத்தருக்கு ஒரு ஆர்டிகல் வருது, அந்த ஆர்டிகல்ல டியூ இருக்கு, அந்த டியூவை கட்டி வாங்குறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்கா அந்த சூழ்நிலையில அந்த டெலிவரி ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, ஒருத்தரை பாக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா அவர் அதை வேணான்னு சொல்லிட்டா, எந்த காரணத்துக்காக வேணாம்னு சொன்னாலுமே அதுல நம்ம ரெஃப்யூஸ்ட் அப்படின்னு எழுதிடுவோம், எழுதி திருப்பிடுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் அன் எலக்ட்ரானிக் போஸ்டல் ஆர்டர்? இ போஸ்டல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இ போஸ்டல் ஆர்டருக்கு வந்து ஒரே டெனாமினேஷன் தான், 10 ரூபா மட்டும்தாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. broken amount of postal order may be adjusted by affixing postage stamps. எப்பவுமே வந்து இது provided that the amount not exceeding dash and the number of stamps not exceeding dash அப்படிங்கிறாங்க. இது போஸ்டல் ஆர்டருக்கான தனி வீடியோ போட்டிருக்கேன், அதுலயுமே சொல்லியிருக்கேன். இப்ப புது ரெகுலேஷன்ஸ் படி பாத்தீங்கன்னாக்கா 4 டெனாமினேஷன் தான் இருக்குங்கிறத பார்த்தோம். இப்போ கொஸ்டின்ல broken amount இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த அமௌண்ட்டை எந்த அளவுக்கு ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா 9 ரூபா வரைக்கும் ஒரு போஸ்டல் ஆர்டரோட வேல்யூ அதிகப்படுத்தலாம். 50 ரூபாய்க்கு ஒரு போஸ்டல் ஆர்டர் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுல 9 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டிட்டோம்னா அந்த போஸ்டல் ஆர்டரோட வேல்யூ அப்படிங்கிறது 59 ரூபாயா ஆயிடும். இதுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் நம்ம எத்தனை யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் அப்படின்னு கேட்டாக்கா 4 ஸ்டாம்ப் வந்து யூஸ் பண்ணலாங்க. நான் இப்போ சொல்றது எல்லாமே அந்த 3 டெனாமினேஷன்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். 10, 20, 50ல தான் யூஸ் பண்ண முடியும். 100 ரூபாயில நம்ம ஸ்டாம்ப் ஒட்டி அதோட வேல்யூ எக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் போஸ்டல் ஆர்டரோட வேல்யூவே 100 ரூபா தான் அப்படிங்கிறதுனால அதுல ஒட்ட முடியாது. ஸோ அமௌண்ட் அப்படிங்கிறது 9 ரூபா, நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கிறது 4. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த கரன்சி பீரியட் ஆஃப் போஸ்டல் ஆர்டர்? போஸ்டல் ஆர்டரோட கரன்சி பீரியட் இது நார்மலா பாத்தீங்கன்னா 24 மந்த்துங்க. அதை தாண்டி அதோட கரன்சி பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா செகண்ட் கமிஷன், ஃபர்ஸ்ட் கமிஷன் எவ்வளவு ஓட்டணுமோ அதே அளவுக்கு கமிஷனை போஸ்டல் ஆர்டரோட பேக் சைட்ல ஒட்டி அதோட பீரியடை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுவுமே எது வரைக்கும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 12 மாசம். ஸோ 36 மாசம் தான் அதிகபட்சமா வச்சிருக்க முடியும். Normally, account bag is transmitted between which of the following officers? சப் ஆபீஸ்ல இருந்து பிஓக்கு வர்றது பாத்தீங்கன்னாக்கா பிஓ பேக் வரும்போதும் பிஓ பேக் தான், திரும்ப போகும்போதும் பிஓ பேக் தான். ஹெட் ஆபீஸ்ல இருந்து சப் ஆபீஸ்க்கு வர்ற பேக் தான் அக்கௌண்ட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கௌண்ட் பேக் அப்படிங்கிறது ஹெச்ஓல இருந்து எஸ்ஓவுக்கும், எஸ்ஓல இருந்து ஹெச்ஓவுக்கும் போறதுங்க. அதுல போகும்போது அது உள்ள இருக்கிற டாக்குமெண்ட் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க. ஹெச்ஓல இருந்து எஸ்ஓவுக்கு போகுதுன்னா எஸ்ஓ ஸ்லிப் இருக்கும். எஸ்ஓல இருந்து ஹெச்ஓக்கு போகுதுன்னா எஸ்ஓ டெய்லி அக்கௌண்ட் இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. when will be a postal order treated as forfeiture? இப்பதான் பார்த்தோம் 24 மாசம்ங்கிறது கரன்சி பீரியட், எக்ஸ்ட்ரா 12 மாசம்ங்கிறது வித் செகண்ட் கமிஷன் நாம அதோட கரன்சி பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அந்த 36 மாசமே முடிஞ்சு போச்சுன்னா அது forfeiture. அவ்வளவுதாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. who may suspend money order service in special circumstances? ஏதாவது ஒரு ஆஃபீஸ்லயே ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அந்த சர்வீஸையே சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா யார் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து சர்க்கிள் ஹெட் பண்ணலாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் மஸ்ட் பி சப்மிட்டட் ஃபார் புக்கிங் பல்க் மணி ஆர்டர் அலாங் வித் ஃபில்டு ஃபார்ம் அமௌண்ட் அண்ட் கமிஷன் ஃபார் த மணி ஆர்டர்? பல்க் மணி ஆர்டர் இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா வேலிட் ஐடி ப்ரூஃப் வச்சு பண்ணணுங்க. ஒருத்தரே பல பேருக்கு அனுப்புறது, இல்ல பல பேர் ஒருத்தருக்கு அனுப்புறது, இது ரெண்டுமே பல்க் மணி ஆர்டர்ல வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
Who is eligible for book now pay later facility? யார் எலிஜிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. கார்பரேட் கஸ்டமர்ஸ் வித் அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கு அட்வான்ஸ்லாம் கட்ட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு கார்பரேட் கஸ்டமர் புக் நோ பே லேட்டர் ஃபெசிலிட்டியை வாங்கிக்க முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who has the authority to relax the monthly business limit for BNPL? BNPLக்கு இவ்வளவு பெர் மந்த் இவ்வளவு பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அது பண்றதுல இருந்து ரிலாக்ஸ் அப்படிங்கறத யாரு கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா ரீஜனல் ஹெட் கொடுக்கலாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who has the authority to enroll BNPL customer in their jurisdiction generally in credit facility? Credit facilityல ஒருத்தருக்கு BNPL லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதை யார் கொடுக்கலாம்? அதை வந்து டிவிஷனல் ஹெட்டே கொடுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The machine franked article shall be presented in the designated post office along with. அந்த மெஷின் ஃப்ராங்க் ஆர்டிகல் கொடுக்கும்போது அது கூட கொடுக்குற டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. SOM அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மெயிலிங். அது கூட சேர்ந்து தான் அந்த ஆர்டிகிளை ஆல்வேஸ் கொண்டு வந்து அவங்க கொடுக்கணும். இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருங்க. அடுத்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் வீடியோவை ஷார்ட்லி போடலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.